அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நேற்று சஷ்டி விரதம்னால நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் 2 சஷ்டி வரும். தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. நான் 2 சஷ்டிலையும் நான் முருகப்பெருமான வேல் வச்சு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வேன். எனக்கு தெரிந்த எளிமையான வழிபாடுகளை நான் வீட்டிலேயே செய்து உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சஷ்டியோடு சேர்ந்து சனிக்கிழமைன்றனால வீட்டில் இருக்கும் பெருமாளோட சிலைக்கும் நான் நேற்று அபிஷேகம் செய்வதற்காக எடுத்து வச்சுருங்க. நேற்று சனிக்கிழமை, அதனால் சங்கை நல்லா சுத்தம் செய்து விட்டு அந்த சங்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நான் இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக இந்த புது ஓம் விளக்கு வாங்கினேங்க. அதை இப்போது இந்த முருகனுக்குரிய சஷ்டி தினத்தில் தான் நான் ஏற்றலான்ட்டு இந்த வெத்தலை தீப விளக்கையும் நான் எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பூஜைக்கு தேவையான தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அதில் பச்சரிசை பரப்பிட்டு அது மேலே சங்கு வைத்து பச்சை கற்பூரம் வச்சுட்டு 3 ரூபாய் காயின் அதையும் வச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ வைக்கலாம். ஆனால் சில பேர் சங்கில் தீர்த்த மாதிரி வைப்பாங்க. அது துளசி இலை போடணும், பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா டெய்லி நம்ம அந்த தீர்த்தத்தை மாற்றணும். அது நம்மளால் முடியுன்றவங்க பண்ணலாம். எனக்கு சம்டைம் செய்ய முடியுமோ முடியாதுன்ற டவுட்டில் தான் நான் இந்த மாதிரி பச்சை கற்பூரம், இந்த 3 ரூபாய் காயின் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. இந்த தட்டு நான் வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இந்த முருகனுக்குரிய சஷ்டி விரதம் ஒவ்வொரு சஷ்டியிலையும் இந்த மாதிரி நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றி உங்ககிட்ட வேல் இருந்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். சஷ்டி விரதம் என்பது குழந்தை வரம் மட்டுமல்லங்க, நம்ம கேட்கும் வரங்கள் அத்தனையும் அளிக்கக்கூடியதான் சஷ்டி விரதம். மிகவும் எளிமையான இந்த பெருமானோட திருவுருவத்தை பார்க்கும் பொழுது பக்தி பரவசம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லுவாங்க. மாதம் வர்ற அந்த சஷ்டி தினத்தன்று முருகன் கோவிலுக்காக செல்லலாம். இல்லை உங்களால் முருகன் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்றவங்க வீட்டிலேயே இந்த மாதிரி எளிமையான வழிபாடை நீங்கள் செஞ்சு முருகப்பெருமானுடைய அருள் நம்ம பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். காலண்டரில் சஷ்டின்னு போட்டிருக்கும். முருகனுடைய படம் நிச்சயமாக அந்த சஷ்டி தினத்தன்று நம்ம காலண்டரை பார்த்தோம்னா முருகனுடைய படம் இருக்கும். அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சஷ்டின்னு. அந்த நாளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் விரதம் இருக்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க. நேற்று சனிக்கிழமையோட சஷ்டி வந்ததுனால நான் வீட்டில் இருக்கிற என்னுடைய வீட்டில் இருக்கிற குலதெய்வம் குட்டி பெருமாள் அவரையும் நான் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவரையும் நான் அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டேங்க. சஷ்டி முருகப்பெருமான், சனிக்கிழமை வெங்கடேஸ்வர பெருமான், அதனால அவரையும் நான் எடுத்து அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டேங்க. நேற்று என் பையன் ஒரே சேட்டைங்க. அபிஷேகம் செய்கிறதுக்குள்ள எதையாவது ஒன்று அந்த வெத்தலை எடுக்கிறது போய் வேல் நான் கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன்னு சொல்லி ஒரே சேட்டையாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்க, அபிஷேகம் செய்யும்போது கூட அப்படியே கையை உடலை கொடுத்து அவன் மட்டும்தான் அபிஷேகம் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதான் அப்படின்னு ஒரே அழுகங்க. எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுவான், சேர்ந்து தான் செய்யணும்னு சொல்லுவான். நேற்று அவன் மட்டும்தான் பண்ணணும், நான் அபிஷேகம் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே அடம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி தினத்தில் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். அதுவும் சஷ்டி தினத்தில் கந்த சஷ்டி கவசம் ஒழிப்பது மிக மிக அவசியங்க. நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும், தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். நம்ம வீட்டில் சுப காரியங்கள், இப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்க, திருமணம் இன்னும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா முருகன் அருளால் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு உரியவர் தான் நம்ம முருகப்பெருமான். ஓம்கார வடிவமாக திகழும் முருகன் என்கிற பெயரை நம் உச்சரித்தாலே நமக்கு முக்திகள் கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த நாமங்கள், முருகனுடைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே நீங்க அபிஷேகங்கள் செய்யலாங்க. கடம்பா என்ன உச்சரித்து கொண்டே நீங்கள் செய்யும் போது உங்கள் முன்ஜென்ம பாவங்கள் தீரும். கதிர்வேலா என்று சொல்லும் போது உங்களுடைய கொடிய இச்சைகள் இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. கார்த்திகையா என்று சொல்லும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும். சரவணா என்று உச்சரிக்கும் போது கடல் அலை போல ஆக்ரோஷமாக இருக்கும் மனம் கூட அமைதியான தீவு போல அடங்கிருங்க.
குழந்தை வேளா என்று உச்சரிக்கும் பொழுது பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும். குமரா என்று உச்சரித்தாலே குறைகள் யாவும் விட்டும் விலகும். தரித்திரம் நீங்க தண்டாயுதபாணி என்று சொல்லுங்க. தைரியம் பிறக்க வேலவா என்று நீங்க சொல்லிக்கொண்டே அபிஷேகம் செய்யுங்க. அழகுடன் மிளிர சேயான் என்றும், பாவங்கள் நீங்க பாலமுருகா என்றும், சுகங்கள் பெற சுப்பிரமணியா என்றும் உச்சரித்து கொண்டே முருகனுடைய நாமங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுடைய பல்வேறு பெயர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதுதாங்க இந்த கந்தன், கதிர்வேலன், கார்த்திகேயன், சண்முகன், வேலன், வடிவேலன், குகன் போன்றவை. ஓம் என்னும் மந்திரத்தை அமைதியாக உட்கார்ந்து தியானத்தில் உச்சரிக்கும் பொழுது, ஓவில் ஆரம்பித்து இம்மில் முடியும் பொழுது அடிவயிறு முதல் கபாலம் வரை அனைத்திலும் நமக்கு அதிர்வலைகள் ஏற்படும். இந்த அதிர்வலைகள் தாங்க ஒரு மனுஷனை நல்லொழுக்கத்திற்கு கொண்டு செல்லும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நான் சஷ்டி விரதம் எளிமையான வழிபாடை வீட்டில் செஞ்சு முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.